இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, உங்க விவசாய நிலம் எல்லாத்தையும் இந்த திருச்சி டவுன்காரங்க விலைக்கு கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற கூட்டத்துல எல்லாரும் தவறாம கலந்துக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்து சார்பா கேட்டுக்கொள்கிறோம் சாமியோ. உட்காருங்க. அதாவது இந்த கூட்டம் கூட்டினது எதுக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற விவசாய நிலத்தை எல்லாம் திருச்சி டவுன்காரங்க விலைக்கு கேட்குறாங்க. மொத்தமாக கொடுத்தா வாங்கிக்கிறாங்களாம். அவங்க வாங்கி என்ன பண்ண போறாங்க? அவங்க வாங்கி ஏதோ தூத்துட்டு பிளாட் போடுறாங்களாம். என்னையா இது கூட்டம்னு போட்டுட்டு நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கய்யா. இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? முப்போகம் இருபோகம்னு இருந்து இன்னைக்கு ஒரு போகம்னு ஆகி கடைசியில வெள்ளாமன்னா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். வானமும் முகம் பார்க்க மாட்டேங்குது, பக்கத்து மாநிலமும் கை கொடுக்க மாட்டேங்குது. சட்டுப்புட்டுன்னு விற்கிறதுக்கு பாருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொழப்பு? அது சரி, நிலத்துக்கு எவ்வளோண்ணா தராங்க? என்ன ஏக்கருக்கு 80,000 கொடுப்பாங்க. அப்புறம் என்ன கொடுத்துட வேண்டியதான். இம்பிட்டு பணத்தையும் நம்ம எப்போ வாழ்க்கையில் பார்க்க போகிறோம்? என்ன கார்மேகம் நீ என்ன சொல்ற? இப்படி பேசாம இருந்தா எதுவுமே விளங்காது. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. புள்ள வவுத்துக்குள்ள இருக்கும்போதே அதை குத்தி கொலை பண்ற மாதிரி இருக்குன்னு விளைஞ்ச நிலத்தை தூக்குறதுங்கிறது என்ன செய்யலாங்கிற? பொறுப்போம்னே, கொஞ்ச நாளைக்கு பொறுத்து பார்ப்போம்னே. அடையாங்க, நிலத்தை வாங்கினதுக்கு பதிலாக டவுன் பக்கம் போய் டீ கடை போடுறதாவது 4 காசு சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி எதுக்குமே உதவாத நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறீங்க? அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாதரா. உங்க அம்மா கூட தான் 3 வருஷம் படுத்த படிக்கையா இருக்குது. அதுக்காக நீ என்ன கொன்னுப்புட்டியா? அப்படி இப்படின்னு வைத்தியம் பார்க்கல. உன்ன மாதிரிலாம் எனக்கு வேக்கானம் பேச தெரியாது கார்மேகம். அன்னைக்கு நிலத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் விற்றோம். இன்னைக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த நிலத்தையே விற்க வேண்டியதாக இருக்குது. எங்க காலத்துல 3 மூட்டை நெல்லை வித்தா 3 சவரன் நகை வாங்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபரணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட அரிசிக்கு இல்லையா? கார்மேகம் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம கஷ்டம் தீராது. சரி, அமைதி அமைதி அமைதியா இருங்க. சரி கார்மேகம், நான் ஓன் வழிக்கே வரேன். இன்னைக்கு திங்கக்கிழமை, அவங்க கரைமண்ண வர்றது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள்ல ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்று கர்நாடகால இருந்து நமக்கு தேவைக்கேற்ப தண்ணியை திறந்து விடணும். இல்லைன்னா நம்ம ஊர்ல பெருமழை பெய்யணும். இதுல எது நடந்தாலும் நீ சொல்றதா நாங்க கேட்குறோம். என்ன சொல்ற? என்னண்ணே இப்படி சொன்னா எப்படிண்ணே? வேற வழி இல்லை கார்மேகம், ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அது எல்லாருக்கும் ஒத்து வரணும். யோசிச்சு சொல்லு கார்மேகம். அப்பா ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு வர சொல்லிச்சு. டீ ஒன்று கொடுண்ணா. அப்பா ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு வர சொல்லிச்சு. இந்தாண்ணா. அப்பா ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு வர சொல்லிச்சு. இதோட 23 ரூபா ஆச்சு. அப்பார்கிட்ட போய் சொல்லு. எங்க ஆகி போற? விளையாண்டுட்டு வந்துடுறேன்ப்பா. பள்ளிக்கூடம் இருக்கு, சீக்கிரம் வந்துரு. சரிப்பா.
முருகேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியும் மழை வர போகிறதில்ல, ஃப்ளாட்டு போனா பாதை வேணும்ல, அதான் சரி பண்ணிட்டு இருக்கோம். கார்மேகம், என்ன உனக்கு நான் புத்திமதி சொல்ல வேண்டியதில்லை. ஊரோட ஒத்து போனாதான் உன் கஷ்டமும் தீரும். வாய் பேச முடியாதவனையும் ஒரு பொட்ட பிள்ளையும் வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? ஏதோ கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. இதுல கரை சேர்ந்தாதான் உண்டு. ஆமா, ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 80,000. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழந்தும் உழவே தலை. டீச்சர், காவேரிய பார்க்கணும். காவேரி, போய் பார்த்துட்டு வாமா. சரிங்க டீச்சர். எல்லாரும் தெளிவா எழுதிக்கங்க. இந்தாமா நீ கேட்டது. இப்பதான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சாப்பா? டவுனுக்கு போனியாப்பா? ஆமாம்மா, நல்லா படிக்கணும். எல்லாரும் அமைதியா சரி, நீ இருங்க, போய் படி. பேசக்கூடாது. இதுக்கு பொருள் என்னன்னா, உலகத்துல உள்ளவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ தொழில்கள் செய்யறாங்க. அத்தனை தொழில் செய்யறவங்களுக்கும் சாப்பாடு போடுறவங்க யாருன்னா இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் தான். அதனால வருத்தப்பட்டாலும் உழவுதான் சிறந்த தொழில். நீங்க சொல்லுங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு மன்மோகன் சிங் இன்று நாடு திரும்புகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகள். என்ன கார்மேகம், டீ போட்டுமா? இல்ல வேண்டாம், நமக்கு பாக்கி எவ்வளவு இருக்கு? 28 ரூபா இருக்கு. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த துயரத்துடன் காணப்படுகின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் ஆங்காங்கே உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். வை அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்நிலையில் தமிழக விவசாயிகளுக்கு போதுமான காவேரி நீர் பெற்றுத்தரும்படி நடுவண் அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒருநாள் தொடரில் முப்போகம் இருபோகம்னு இருந்து
இன்னைக்கு ஒரு போகணும் ஆகி கடைசியில வெள்ளாமன்னா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். வானமும் முகம் பார்க்க மாட்டேங்குது, பக்கத்து மாநிலமும் கை கொடுக்க மாட்டேங்குது. சட்டுப்புட்டுன்னு விற்கிறதுக்கு பாருங்க. நிலத்தை வாங்கினதுக்கு பதிலாக டவுன் பக்கம் போய் டீ கடை போடுறதாவது 4 காசு சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி எதுக்குமே உதவாத நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்க காலத்துல 3 மூட்டை நெல்லை வித்தா 3 சவரன் நகை வாங்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபரணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட அரிசிக்கு இல்லையா? சரி கார்மேகம், நான் உன் வழிக்கே வரேன். இன்னைக்கு திங்கக்கிழமை, அவங்க கரை பண்ண வர்றது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள்ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு கர்நாடகால இருந்து நமக்கு தேவைக்கேற்ப தண்ணியை திறந்து விடணும், இல்லைன்னா நம்ம ஊர்ல பெருமழை பெய்யணும்.